முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 81 இடங்களில் நவீன பதுங்கு அறைகள் திட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ள துருக்கி. இஸ்ரேலை விரைவில் தாக்கலாம் என்று சந்தேகம். 45 லட்சம் பேர் கொண்ட புரட்சி படை ஹிஸ்புல்லா பாணியில் உருவாக்கிய வெனிசுலா. அமெரிக்காவை எதிர்த்து புதிய போர். வெனிசுலாவிற்கு உறுதுணையாக நிற்போம். ஈரான் அதிரடி அறிவிப்பு. காசா போருக்காக இதுவரை 7 லட்சம் கோடி ரூபாய் செலவு. அதல பாதாளத்திற்கு சென்ற இஸ்ரேலின் பொருளாதாரம். காசாவில் பட்டினிக்கு தொடர்ந்து பலியாகும் குழந்தைகள். இதுவரை 119 குழந்தைகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பலி. இஸ்ரேலுக்கு உடந்தையாக செயல்படும் மைக்ரோசாஃப்ட். நியூயார்க் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய ஊழியர்கள் கைது. போரை நிறுத்துவதற்கு லஞ்சம் கேட்கும் நெதன்யாகு. கத்தாரிடமிருந்து நெதன்யாகு உதவியாளர்கள் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் நவீன பதுங்கு அறைகளை அமைக்கும் பணியை துருக்கி தீவிரப்படுத்தி வருகின்றது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சந்தேகத்தில் ஆழ்த்தியுள்ளது. போர் உள்ளிட்ட இடர்பாடான காலங்களில் பொதுமக்கள் தங்கும் வகையில் பதுங்கு அறைகள் அமைக்கும் சட்டத்தை 1987ஆம் ஆண்டு துருக்கி நிறைவேற்றி பல பதுங்கு அறைகளை அமைத்தது. தற்போது அவை காலாவதியானதுடன் நவீனப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் துருக்கியில் உள்ள 81 மாகாணங்களில் நவீன பதுங்கு அறைகளை அமைக்கக்கூடிய பணிகளை துருக்கி தீவிரப்படுத்தி வருகின்றது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. காசா விவகாரத்தில் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் அமைதியாக இருப்பது உலக இஸ்லாமியர்களை கடும் அதிருப்தியிலும் ஆத்திரத்திலும் ஏமாற்றத்திலும் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் மட்டுமே இஸ்ரேலுக்கு அவ்வப்போது பதிலடி கொடுத்து வருகின்றது. இதனால் ஈரானுக்கு உலக முஸ்லிம் மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகின்றது. மற்றொரு பக்கம் துருக்கி அதன் வரலாற்று பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்நிலையில் காசா விவகாரம் குறித்து சில மாதங்களுக்கு முன்பு பேசிய துருக்கி அதிபர் எர்டோகான் வாய்ப்பிருந்தால் இஸ்ரேல் மீது துருக்கி படையெடுப்பை நடத்தும் என்றார். இதனால் எர்டோகானை ஆபத்தான தலைவர் என இஸ்ரேல் அழைத்தது. தற்போது இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிரியா ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் துருக்கி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இது இஸ்ரேலுக்கு மேலும் ஆத்திரத்தை கொடுத்து வருகின்றது. இதனால் சிரியாவின் மீது திடீர் தாக்குதல்களை இஸ்ரேல் அதிகரித்து வருகின்றது. எனவே சிரியாவை களமாக பயன்படுத்தி துருக்கி இஸ்ரேல் மீது போர் தொடுக்கலாம் என்ற சந்தேகங்களை சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றன. இந்த சூழலில் துருக்கி பதுங்கு அறைகளை தீவிரமாக கட்டி வருவது ஊடக கவனத்தை பெற்றுள்ளது. ஹிஸ்புல்லா பாணியில் வெனிசுலா அதிபர் மாத்ரோ 45 லட்சம் பேர் அடங்கிய புரட்சி படையை உருவாக்கி அமெரிக்காவை அதிர வைத்துள்ளார். வெனிசுலா அதிபரை போதை கடத்தல் கும்பல் தலைவர் என்றும் அவரை கைது செய்ய உதவினால் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சன்மானம் வழங்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக மக்கள் இராணுவம் உருவாக்கப்படும் என அதிபர் மாத்ரோ அறிவித்திருந்தார். ஏற்கனவே பொலிவேரியன் படை என்ற பெயரில் மக்கள் புரட்சி படை அங்கு செயல்பட்டு வருகின்றது. இந்த படையில் மக்கள் அனைவரும் இணைய வேண்டும் என மாத்ரோ அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து இளைஞர்கள் மட்டுமன்றி பெண்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் என பலரும் மையங்களில் தாங்களாகவே முன்வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தாய்நாட்டை காக்க உயிரை கொடுக்கவும் தயார் என்று அறிவித்து அதற்கான பயிற்சியில் ஈடுபட ஆர்வமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 3 கோடி மக்கள் தொகை கொண்ட வெனிசுலாவில் 45 லட்சம் பேர் புரட்சி படையில் இணைந்திருப்பதாக மாத்ரோ அறிவித்துள்ளார். காசா மற்றும் லெபனானின் போராளி குழுக்கள் கடும் இழப்புகளை சந்தித்து ஆதிக்க சக்திகளிடம் சரணடையாமல் தொடர்ந்து எதிர்த்து போராடி வருவது உலகம் முழுவதும் உள்ள நடுநிலை மக்களை சிந்திக்க வைத்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது. வெனிசுலா அதன் மண்ணை பாதுகாக்க ஈரான் துணை நிற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தும் நோக்கத்தில் 3 போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. அதில் சுமார் 2000 அமெரிக்க கடற்படையினர் உள்ளிட்ட 4000 இராணுவத்தினர் பயணிக்கின்றனர். அடுத்த வாரம் இந்த கப்பல் வெனிசுலாவை வந்தடைகின்றது. இதனையடுத்து கொலம்பியா எல்லையில் 15 வீரர்களை குவித்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாத்ரோ உத்தரவிட்டுள்ளார். மேலும் தனது ஆதரவாளர்களை கொண்ட போராளிகள் படையையும் உருவாக்கி வருகின்றார். இந்நிலையில் வெனிசுலா வெளியுறவுத்துறை அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பேசியுள்ளார். வெனிசுலா குறித்த அமெரிக்காவின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் அபத்தமானது என்று அப்பாஸ் அரக்சி கண்டித்தார். தனது எல்லைகளை பாதுகாப்பதற்கான முழு உரிமை வெனிசுலாவிற்கு உண்டு என்றும்
அதற்கு ஈரான் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஈரானின் ஆதரவிற்காக வெனிசுலா மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் யுவான் கில்பின்டோ குறிப்பிட்டார். காசா போருக்கு இதுவரை சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இஸ்ரேல் செலவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெறும் 12 நாட்கள் மட்டுமே ஈரானுடன் போரிட்ட இஸ்ரேல் ஈடு செய்ய முடியாத பொருளாதார இழப்புகளை சந்தித்திருப்பது தொடர்ந்து அம்பலமாகி வருகின்றது. ஆனால் வெளி உலகிற்கு இதனை இஸ்ரேல் மறைத்து வருகின்றது. ஈரான் நடத்திய தாக்குதலால் விமானங்களை இயக்க முடியாமல் போனதால் மட்டும் சுமார் 91 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஏர் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2ஆம் காலாண்டு வரவு செலவு கணக்கில் இது தெரிய வந்திருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்ரேலின் உள்நாட்டு உற்பத்தி மட்டும் சுமார் 1 லட்சம் கோடி அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக மேரிவ் செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளது. இது 1.3% சரிவாக கணக்கிடப்பட்டுள்ளது. காசா போரின் செலவு சுமார் 81 பில்லியன்களை கடந்துவிட்டதாக இஸ்ரேல் பத்திரிகைகள் குறிப்பிட்டுள்ளன. இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாயாகும். எனினும் இஸ்ரேல் கூறி வரும் இந்த இழப்புகளை விட பல மடங்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதால் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரின் குளோபல் உள்ளிட்ட சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்கள் இஸ்ரேலின் பொருளாதாரத்தை மதிப்பிடுவதை நிறுத்தியுள்ளன. போர் முடிந்த பிறகே உண்மையான முழு விவரங்கள் வெளிவரும் என்றும் அதுவரை இஸ்ரேலின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுவதை நிறுத்தியுள்ளதாக அந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன. காசாவில் உணவின்றி பட்டினியால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 23 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களின் 4 பேர் உணவு வாங்கச் சென்றவர்கள் ஆவர். இது குறித்து காசா சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை உணவின்றி பட்டினியால் 119 குழந்தைகள் உட்பட 313 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹமாஸ் வெளியிட்டிருக்கும் ஒரு அறிக்கையில் பாலஸ்தீனியர்களை கொன்று அவர்களின் உடலை இஸ்ரேல் திருடிச் சென்று வருவதாக தெரிவித்துள்ளது. இது சியோனிச, சாரிசம் மற்றும் மிருகத்தனம் என்று குறிப்பிட்டுள்ளது. உயிருடன் உள்ள இஸ்ரேல் கைதிகள் சொற்பமானவர்களை விடுவிப்பதற்காகவும் உடல்களை பெறுவதற்காகவும் போரிடுவதாக சொல்லும் இஸ்ரேல் 10,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கைதிகளாக வைத்திருப்பதோடு பாலஸ்தீனியர்களின் சுமார் 726 உடல்களை உறவினர்களிடம் தராமல் வைத்திருப்பதாக ஹமாஸ் விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் சில உடல்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேலில் உள்ளதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேலின் இனப்படுகொலைகளுக்கு மைக்ரோசாஃப்ட் உடந்தையாக இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் அலுவலகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 20 ஊழியர்கள் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 5 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மைக்ரோசாஃப்டின் கிளவுட் மற்றும் அசூரி வசதிகளை பயன்படுத்தி இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை வேவு பார்த்து இனப்படுகொலையை நடத்தி வருவதாக மைக்ரோசாஃப்ட் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து தங்களுக்கு தெரியாது என்றும் விசாரணை நடத்தப்படும் என்றும் மழுப்பி வருகிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். இந்நிலையில் குழந்தை கொலையாளிகளுக்கு உதவாதே என்ற முழக்கத்துடன் நியூயார்க் தலைமை அலுவலகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட 3 முன்னாள் ஊழியர்கள் உட்பட 5 பேர் கட்டப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டனர். ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்காமல் அவர்களை உள்ளூர் காவல்துறை மற்றும் அமெரிக்காவின் FBI அமைப்பின் உதவியுடன் கண்காணிப்பது, அடக்குமுறையை ஏவுவது போன்ற காரியங்களில் மைக்ரோசாஃப்ட் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கத்தாரிடமிருந்து லஞ்சம் வாங்கிக் கொண்டு போரை நிறுத்த நெதன்யாகு முயற்சித்தாரா என்ற சந்தேகம் இஸ்ரேலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக கத்தார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் நெதன்யாகுவின் நெருங்கிய கூட்டாளியான ஜொனாதன் ஜூரிச் மற்றும் செய்தி தொடர்பாளர் எலி ஃபெல்ஸ்டன் ஆகியோர் பாரிஸில் கத்தார் அரசு அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேல் கைதிகளின் குடும்பத்தை சந்தித்து பேசியதாக இஸ்ரேலின் ஒய்நெட் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற சந்திப்பு என்றும் கத்தார் அரசு குடும்பத்தின் சார்பாக இருவருக்கும் பெரும் தொகை கைமாறியுள்ளதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது நெதன்யாகுவிற்கு நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளது. அதாவது நெதன்யாகு தனது உதவியாளர்கள் மூலம் கத்தாரிடம் பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு போரை நிறுத்த முயற்சிப்பதாக இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் சந்தேகம் எழுப்பின.
இது குறித்து முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான யாயிர் லாபித் என்பவர் காவல்துறையில் வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார். நெதன்யாகுவிற்கு நெருக்கமான தலைவர்கள் கத்தார் அரசு குடும்பத்தினரை சட்டவிரோதமான முறையில் சந்தித்து பெரும் தொகையை பெற்றிருப்பது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட பெரும் அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 81 இடங்களில் நவீன பதுங்கு அறைகள் திட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ள துருக்கி. இஸ்ரேலை விரைவில் தாக்கலாம் என்று சந்தேகம். 45 லட்சம் பேர் கொண்ட புரட்சி படை ஹிஸ்புல்லா பாணியில் உருவாக்கிய வெனிசுலா. அமெரிக்காவை எதிர்த்து புதிய போர். வெனிசுலாவிற்கு உறுதுணையாக நிற்போம். ஈரான் அதிரடி அறிவிப்பு. காசா போருக்காக இதுவரை 7 லட்சம் கோடி ரூபாய் செலவு. அதல பாதாளத்திற்கு சென்ற இஸ்ரேலின் பொருளாதாரம். காசாவில் பட்டினிக்கு தொடர்ந்து பலியாகும் குழந்தைகள். இதுவரை 119 குழந்தைகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பலி. இஸ்ரேலுக்கு உடந்தையாக செயல்படும் மைக்ரோசாஃப்ட். நியூயார்க் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய ஊழியர்கள் கைது. போரை நிறுத்துவதற்கு லஞ்சம் கேட்கும் நெதன்யாகு. கத்தாரிடமிருந்து நெதன்யாகு உதவியாளர்கள் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு.